ஹாய்! எல்லாருமே நல்லா சண்டே என்ஜாய் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஹேப்பி. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நேத்து நான் கோயிலுக்கு போயிருந்தேன். அம்மா எப்பவுமே வந்து வார வாரம் இத வந்து மாலையா செஞ்சு குடுப்பாங்க. ஸோ நான் அத யூஸ் பண்ணி நான் சாமி கும்பிட்டுட்டு நான் வருவேன். ஆ கட் பண்ணும்போது தான் தோணுச்சு, நீங்க நெறையா பேர் என்கிட்ட கேட்டீங்க. ஸோ வெத்தல எப்படி வளர்க்கணும் அப்டின்னு சொல்லி. ஓகே, இது ஒரு வீடியோவா போட்டேன் அப்டின்னா, நெறையா பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜா இருக்கும் அப்டின்னு சொல்லி தான் இத நான் போடுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம. அண்ட் பிடிச்சிருந்தது அப்டின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. முதல்ல இந்த வெத்தலைய பத்தி நான் சொல்றேன். ஸோ இந்த வெத்தல வச்சு எங்க வீட்ல ஒரு 3 இயர்ஸாவது இருக்கும் அப்ராக்ஸிமேட்டா. இது வந்து நானும் எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களும் சேர்ந்து தான் இத நடவு செஞ்சிருந்தோம். ஸோ அவங்க ஊருக்கு போயிருந்தாங்க. ஸோ அப்போ எடுத்துட்டு வந்து எங்கிட்ட குடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க குடுக்கும்போது அந்த ஜஸ்ட் அந்த வேரோட சேர்ந்து கொஞ்சம் ஸ்டெம் மட்டும் தான் இருந்துச்சு. அத அப்படியே நாங்க மண்ல நடவு செஞ்சோம். அதுக்கப்புறமா இது குரோத் வந்து நீங்களே பார்க்கலாம். ஸோ எவ்வளோ நல்லா வளர்ந்திருக்கு அப்படின்னு. ஸோ நான் எப்படி வளர்த்தேன் அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம். முதல்ல வந்து உங்க கையில வெத்தல திங்ஸோ இல்ல வெத்தல செடியோ நீங்க வாங்குனீங்க அப்படின்னா, அத வந்து நீங்க தரையில நடவு செய்யுங்க. பிகாஸ் நீங்க தொட்டியில நடவு செய்யும்போது, ஆ தொட்டியில வந்து மண் கலவை தான் அது அந்த செடிக்கு சத்தே. ஸோ இதே இது நீங்க தரையில நடும்போது, தரையில வந்து ஒரு செடிக்கு என்னென்ன தேவையான நியூட்ரியன்ட்ஸ் இருக்கோ, அந்த மண்லயே இருக்கும். தரையில இருக்கிற மண்லயே. ஸோ அந்த நிலத்திலேயே எல்லாம் இருக்கிறதுனால செடி வந்து நல்லா வளரும். 2வது சன்லைட். ஸோ இது வந்து நல்ல ஒளி, சூரிய ஒளி இருக்கிற இடத்துல வைக்காதீங்க. பிகாஸ் அது வந்து டக்குனவே கருகிரும். இது வந்து ஒரு பார்ஷியல், அதாவது பாதி வெயில், பாதி நிழல் படுற மாதிரி அந்த மாதிரி இடத்துல நீங்க வைங்க. அ இன்னொன்னு 3வதா என்ன சொல்லணும் அப்படின்னா, இது வந்து தரையில வைக்கிறதா இருந்தா, எந்த பிளேஸ்ல வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு வாழை மரமோ, ஏதாவது மரம் சார்ந்த ஏதாவது உங்க வீட்ல இருந்துச்சு அப்படின்னா, அந்த மரத்துக்கு அடியில வந்து நீங்க இத பிளான்ட் பண்ணுங்க. ஸோ ரொம்பவே நல்லா வளரும். அடுத்ததா மெயினா எல்லாரும் கேட்குற ஒண்ணு அப்படின்னா, அந்த லீவ்ஸ் வந்து ஒரு மாதிரியா டல் ஆகுது. அட் த சேம் டைம் வந்து ஆம் எல்லோ கலர்ல வருது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ எதனால அப்படி வருது அப்படின்னா, நம்ம செடியில வந்து நைட்ரஜன் சத்து வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற அர்த்தம். ஸோ நைட்ரஜன் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படின்னா, ஆம் ஒரு ஆட்டு உரம் வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஆட்டு எருவ பயன்படுத்தி உரம் இந்த செடிகளுக்கு குடுக்குறதுனால, நைட்ரஜன் சத்து வந்து கூடுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யூடியூப்ல வந்து வீடியோவா போட்டிருக்கேன். ஸோ அத நீங்க நெறைய பேர் நல்லா அத பார்த்துட்டு ரெஸ்பான்ஸுமே குடுத்துருந்தீங்க. அட் த சேம் டைம் நீங்க டைம் கிடைச்சது அப்படின்னா, நீங்க அதையுமே வந்து பாருங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் தரேன். இத வந்து நீங்க 20 நாளுக்கு ஒரு முறை வந்து செடிகளுக்கு குடுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 30 இலைகள் வந்து நான் பிடுங்கியிருப்பேன் கிட்டத்தட்ட. அடுத்தபடியா இத நாங்க வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறை வந்து இந்த செடிய நாங்க பறிச்சு விற்கவும் செய்வோம் நாங்க. ஸோ அத பத்தி ஒரு தனியா ஒரு வீடியோல போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ பார்க்கலாம். எங்க அம்மா வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நானுமே ரெடி ஆயிட்டேன். ஸோ கோவிலுக்கு போறதுக்காண்டி ஒரு சின்ன மெசேஜ் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். அது என்ன அப்டின்னா, உங்களுக்கு ஒரு ஒரு டொமைன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் ஆனா அதுக்கு வந்து செலவாகும். அ ஐடியா இருக்கு. பட் ஆனா எப்படி மூவ் பண்றதுன்னு தெரியல அப்டின்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அத வந்து ஒரு சின்னதா ஒரு ஸ்டார்ட்டிங் இப்பவுமே ஆரம்பிச்சுருங்க. பிகாஸ் டைம் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல ரொம்பவே கம்மி தான். ரொம்ப ஃபாஸ்ட்டா மூவ் ஆயிட்டுருக்கு. ஸோ அத நீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டா எவ்வளோக்கு எவ்வளோ ஆரம்பிக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்க ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஸோ 4 பேர் ஏதாவது சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லி, உங்க லைஃப்ப நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அதுதான் மெயினா நான் சொல்லணும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஓகே. அடுத்து நான் இருக்கிறது வந்து சாத்தூர். ஸோ இங்கே தான் நான் இருக்கேன். ஸோ பைக் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு, நான் டவுன் வழியா நான் ஃபுல்லா நடந்து போயிட்டுருந்தேன். ஒரு வழியா நான் வந்து கோயில நல்லா ரீச் பண்ணிட்டேன். ஸோ நான் நேத்து வந்தது ஆஞ்சநேயர் கோயில் தான். ஸோ நம்ம கட்டின மாலை இருக்குல்லையா, அத எடுத்துட்டு வந்து சாமிக்கு போட்டுட்டு, எல்லாருக்குமே காண்டி நான் ப்ரே பண்ணிட்டு, வெளிய வந்து ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துட்டேன். ஸோ அடுத்தபடியா வந்து அதுக்கு பக்கத்திலேயே ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. ஸோ அங்க வந்து நான் எப்பவுமே வடை சாப்பிட்டுட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன். ஸோ பெர்சனல் ஒரு ஃபேவரட்டான ஸ்பாட். ஸோ இங்க வந்து நான் சாப்பிட்டுட்டுருக்கேன். ஸோ நீங்க பாருங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஒரு சில கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதையுமே வாங்கிட்டு, கொஞ்ச நேரம் நடந்துட்டு அப்படியே நைட் வியூவ என்ஜாய் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இது வந்து நான் அடுத்த கிளிப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு விஷயம் சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஸோ 2, 3 நாள் முன்னாடி நான் போட்ட வீடியோ, அதாவது மணி பிளான்ட் எப்படி வளர்க்கணும்னு சொல்லி. ஸோ நெறையா பேர் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க. அண்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படி ஆசைப்பட்றேன். ஸோ இதே மாதிரி அப்கமிங் வீடியோஸ்லயுமே உங்க சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப தேவை. ஸோ நீங்க தொடர்ந்து குடுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த வீடியோல ஏதாவது திருத்தம் பண்ணணும், ஏதாவது குவரீஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அத கன்ஃபார்ம் நான் அடுத்த வீடியோல நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நன்றி. அடுத்த வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். பாய் பாய்.